Hi friends, welcome to Life Lesson channel. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் ராணுவத்தில் ட்ரேட்ஸ்மேன்லேயே இந்த குக் ஒர்க்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இல்லை நல்லா இருக்குமா எப்படின்னு நீங்கள் எங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோவில் நம்ம இந்த ராணுவத்தில் செய்யக்கூடிய இந்த குக் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராணுவத்தில் குக் ஒர்க்கு எப்படி இருக்கும்? குக்குன்னா சமையல் செய்ய போகிறாங்க, வேறு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்குறவங்களா நீங்கள்? குக்குன்னா சமையல் செய்கிறவங்க தான். ஆனால் நம்ம ஊரில் அந்த புரோட்டா கடையில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அது மாதிரி சமையல் செஞ்சுட்டு வந்துடுவாங்களா? இல்லை இங்கெல்லாம் வந்துட்டு வேலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இவங்க குக்கு அல்லாமல் மற்ற ஒர்க்குகளும் இவங்க செய்வாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது யூனிட்டில் கான்ஸ்டபிள் குக்கு அவங்க வந்துட்டு யூனிட்டில் உள்ள ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி, அல்லது அவுட் டியூட்டி போனால், கம்பெனி அவுட் டியூட்டிக்கு போனால் அந்த கம்பெனிக்குரிய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி, அவுட் டியூட்டினா எலெக்ஷன் டியூட்டியாக இருக்கலாம், இல்லை பார்டர் போஸ்ட்டில் டியூட்டி கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்லை ஏஎன்ஓ போஸ்ட்டில் டியூட்டி கொடுக்குறவங்களா இருக்கலாம். மற்ற எந்த அவுட் டியூட்டி போனாலும் அவுட் டியூட்டிக்கு கம்பெனியாக போகிறாங்களா, இல்லை பிளாட்டூனாக போகிறாங்களா, செக்ஷனாக போகிறாங்களா அப்படின்ற அந்த சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்க கூட போகிற அந்த குக்கோட எண்ணிக்கையும் இருக்கும். எப்படின்னா, இப்போ யூனிட்டாக இருந்தால் கம்பெனி மெஸ்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 குக்காவது இருப்பாங்க. அந்த கம்பெனி மெஸ்ஸில் ஒரு 100 பேராவது சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் 2 குக்கு கொடுப்பாங்க. அந்த மெஸ்ஸில் காலையில் ஒரு 4 மணிக்கு பெட் டீ பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு ஒரு 11-11:30க்கெலாம் வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு திரும்பவும் டீ பண்ணணும் சோல்ஜர்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங்கு டின்னர். இது மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் சாப்பாடு. இதில் அந்த 2 குக்கு மட்டும் இருக்க மாட்டாங்க. ஹெல்ப்பருக்கு கான்ஸ்டபிள் ஜிடி சோல்ஜர்ஸு சில பேர் கொடுப்பாங்க. கான்ஸ்டபிள் ஜிடி சோல்ஜர்ஸ் யூனிட்டில் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், யாராருக்கெல்லாம் ஹெல்ப்பாக போவாங்க அப்படின்ற என்ன பழைய வீடியோவில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த 2 குக்கோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 4 சோல்ஜர்ஸ்னாவது கான்ஸ்டபிள் ஜிடி சோல்ஜர்ஸு இந்த குக்குக்கு ஹெல்ப்பராக கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த குக்கோட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சாப்பாடு செய்கிறதுக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ காய்கறி வெட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் தூக்கி அங்கங்கேயும் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொட்டி சுடும்போது குக்கு வந்துட்டு அந்த சப்பாத்தியெல்லாம் வந்துட்டு உருட்டி அந்த வேகிற அந்த தவான்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி கல்லில் உருட்டி தூக்கி போடுவாங்க. மாவு உருட்டி கொடுக்குறது, அதுக்கு அப்புறம் அந்த சுட்டு எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஜிடி சோல்ஜர்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெல்ப்பு, அப்புறம் ரேஷன் வாங்கிட்டு வர்றது, இது மாதிரி பல விஷயங்கள், அப்புறம் மெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணுறது வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் குக்கு கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கான்ஸ்டபிள் ஜிடி சோல்ஜர்ஸ் கொடுப்பாங்க குக்கு கூட. ஆனால் மெயின் ஒர்க்கு சாப்பாடை கரெக்டாக பதம் பார்த்து வடிக்கிறது, சாப்பாட்டு ருசி பார்க்குறது, எவ்வளோ மசாலா போடுறது, எத்தனை பேத்துக்கு எத்தனை அளவு அரிசி போடணும், எத்தனை அளவு பருப்பு போடணும், இது மாதிரி மெயின் ஒர்க்கு பூரா குக்கோட தான் இருக்கும். குக்குக்கு ஹெல்ப்புக்குன்னு இந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இப்படி தான் மெஸ்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இது இல்லாமல் குக்கு வந்துட்டு காலையில் 2 குக்கு இருக்காங்கன்னா 2 குக்குமே அட் அ டைமில் அந்த மெஸ்ஸுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. காலையில் ஒரு 4 மணிக்கு பெட் டீக்கு ஒரு குக்கு வந்தாவே போதும். ஒரு குக்கு செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. மற்றபடி சோல்ஜர்ஸ்லாம் வந்து அங்கே டீ எடுத்துகிட்டு போய் குடிச்சுப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களுக்குள்ளேயே அவங்க மாற்றிப்பாங்க. இது இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 குக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு 2 குக்கு வருவாங்க. சாயங்காலம் டீக்கு திரும்ப ஒரு குக்கு வந்தால் போதும். சாயங்காலம் டின்னருக்கு 2 குக்கு வருவாங்க. அந்த 2 குக்குமே இப்போ லஞ்ச் ரெடி பண்ணும்போது, சோறு செய்யும் போதோ அல்லது குழம்பு வைக்கும்போது, பருப்பு குழம்பு வைக்கும்போது, காய் வைக்கும்போது ஒரு குக்கு மட்டும் வந்தால் போதும். மீதம் ஜிடி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த குக்கு வந்துட்டு அவங்களோட சேர்ந்து இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. மற்றபடி சப்பாத்திக்கு அந்த இன்னொரு குக்கு வந்துட்டு சப்பாத்திக்கு மட்டும் வந்தால் போதும். அப்படி அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு வேலையை பிரிச்சுப்பாங்க. சப்பாத்தி வந்துட்டு ஆட்களை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 சப்பாத்தி கூட செய்ய வேண்டியது வரும். அந்த ரொட்டிம்பாங்க, எண்ணெய் தடவாத அந்த சப்பாத்தி. ஈவினிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாப்பிட்ற மெஸ்ஸாக இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 800 to 1000 சப்பாத்திலாம் செய்ய வேண்டியது வரும். அதனால சப்பாத்திக்குன்னு ஒரு குக்கு வருவார். சோறு பருப்பு மற்ற காயெல்லாம் செய்கிறதுக்குன்னு ஒரு குக்கு வந்துப்பாங்க. இப்படி அவங்களுக்குள்ளே வேலையை மாற்றிப்பாங்க. இன்றைக்கி சப்பாத்தி செய்கிறவர் நாளைக்கு அந்த சோறு குழம்பு இதெல்லாம் செய்வாங்க. அடுத்த நாள் இன்றைக்கி சோறு குழம்பு செய்கிறவங்க நாளைக்கு சப்பாத்தி செய்வாங்க. இது மாதிரி அவங்களுக்குள்ளேயே வேலைகளை பிரிச்சுப்பாங்க குக்கு. ஒரு சில நேரம் வந்துட்டு யூனிட்டில் குக்கு லீவுக்கு போகாமல் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 குக்கு போல் 3 குக்கு 4 குக்கு கூட ஒரு மெஸ்ஸுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 3 குக்கு 4 குக்கு அந்த மெஸ்ஸில் இருந்தாங்கன்னா அந்த ஜிடி சோல்ஜர்ஸ் அவங்கள கம்மி பண்ணுவாங்க. 4 பேருக்கு இடத்துல ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா குக்கே இல்லை, எல்லா பேருமே லீவுக்கு போயிட்டாங்க, அவுட் டியூட்டிக்கு போயிட்டாங்க, யூனிட்டில் வந்துட்டு குக்கு இல்லை அப்படின்னா ஒரே ஒரு குக்கை வச்சு கூட அந்த யூனிட்டில் மெஸ்ஸை வந்துட்டு ஓட்டி ஆகணும். ஸோ அதனால் அந்த டயத்தில் ஜிடி சோல்ஜர்ஸை வச்சு அந்த ஒரு குக்கு வேலை செஞ்சே ஆகணும். எல்லா டயத்துக்குமே அந்த குக்கு வந்தாகணும். கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில சமயங்கள் அப்படி இருக்கும். சில சமயங்கள் 3 குக்கு 4 குக்கு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே வேலையை பிரிச்சுப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ஈஸியான சூழ்நிலையும் வரும். எப்பயுமே கஷ்டமாக எப்பயுமே ஈஸியாக அப்படின்னு இருக்காது. ஒரு நேரம் கஷ்டம், ஒரு நேரம் ஈஸியாக, அப்படி மாற்றி தான்
வரும் குக்குகளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ப்ரொசீஜரில் தான் மெஸ் அங்கே நடக்கும். ஸோ இதே மாதிரி தான் அவுட் டியூட்டி போகும்போது ஒரு கம்பெனி போனால் அவுட் டியூட்டி வந்துட்டு மேக்ஸிமம் 2 குக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு குக்கு தான் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கம்பெனியில் 100 பேராவது இருப்பாங்க. அவுட் டியூட்டிக்கு போனால் ஒரு குக் மட்டும் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி போகாமல் ஒரு பிளாட்டூன் மட்டும் போகுது அப்படின்னா பிளாட்டூன்னா 25 to 30 அப்படி ஸ்ட்ரென்த் போகுதுன்னா அதுலேயும் ஒரு குக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் பிளாட்டூன் ஸ்ட்ரென்த் 25 to 30 சோல்ஜர்ஸ் அல்லது கம்பெனி ஸ்ட்ரென்த் 100 இந்த அளவுக்குன்னா அது இருக்கணும். அப்போ தான் ஒரு குக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு சில இடங்களில் பார்டரில் கிட்டத்தட்ட ஃபார்வர்ட் போஸ்ட்டில் நல்லா அதிகமாக பனி விழுகிற போஸ்ட்டில் அதிகமான ஆட்களை வைக்க முடியாது. கொஞ்சம் பேர் மட்டும் இருந்து டியூட்டி பார்ப்பாங்க. ஒரு செக்ஷன் மட்டும்தான் இருந்து டியூட்டி பார்ப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த 10 சோல்ஜர்ஸ்க்காக ஒரு குக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அப்படி தான் இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் 10 பேர் இருக்காங்களோ, அது பார்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஐஎஸ்டி வேறு எந்த டியூட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கே போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, 10 பேர் மட்டும் ஒரு பிளாட்டூனுக்கும் குறைவாக ஸ்ட்ரென்த்து அப்படி சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக குக் அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இன்றைக்கி 2 பேர் செஞ்சால் நாளைக்கு 2 பேர், அடுத்த நாள் 2 பேர், அப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே சாப்பாடு செஞ்சு அவங்க சாப்பிட்டுக்கணும். இப்படி தான் டியூட்டி ப்ரொசீஜர் இருக்கும். இது இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்லேயும் குக்கு இருப்பாங்க. அதாவது ஐஜி, டிஐஜி, டிஜி, கமாண்டன்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்லேயும் ஒரு குக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. யூனிட்டில் அந்த சோல்ஜர் சாப்பிட்ற மெஸ்ஸில் கூட குக்கு இல்லாமல் இருப்பாங்களே ஒழிஞ்சு யூனிட்டில் குக்கு எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி இருக்க குக்குகளை ஆஃபீஸர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது சோல்ஜர்ஸ் மெஸ்ஸில் குக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஆஃபீஸர் வீட்டில் ஒரு குக்கு இருந்தே ஆகணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் வீட்லேயும் ஒவ்வொரு குக்கு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க மனைவி பிள்ளைகள் கிச்சன் பக்கம் கூட போக மாட்டாங்க. கிச்சனில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த குக்கு தான் எல்லாமே சமைச்சு தருவாங்க. இது இல்லாமல் அவங்க அந்த ஆஃபீஸர் வீட்டில் குக்கு இல்லாமல் தனியாக ஒரு ஜிடி சோல்ஜரும் அவங்களுக்கு பணிவிடைக்காக இருப்பாங்க. குக்கு எல்லா சாப்பாடும் செய்வாங்க. ஜிடி சோல்ஜர் அந்த சாப்பாடை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆஃபீஸர் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கழுவி நீட்டாக வைக்கணும். ரேஷன் வாங்கிட்டு வரமோ கொண்டு அவங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைக்க போடுறதுலேருந்து துவைச்சி முடிச்சு தேய்ச்சி வச்சோன்னே எடுத்துகிட்டு வரதுலேருந்து எல்லா ஒர்க்கும் அந்த ஜிடி சோல்ஜர்ஸ் பார்ப்பாங்க. குக்கு எல்லா சமைக்கிற வேலையும் பார்த்துப்பாங்க ஆஃபீஸர்ஸ் வீட்டில். இந்த குக்குங்களவே யூனிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஹெட் குவார்ட்டராக இருந்தாலும் சரி, வேறு எங்கே டியூட்டினாலும் சரி, ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலிக்கு தான் பெஸ்ட்டான குக்கு. 5 ஸ்டார் ரேஞ்சில் சமைக்கிற எல்லா ஒர்க்கும் தெரிஞ்ச குக்குகளை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கிரேடில் இருக்க குக்குகளை வந்துட்டு ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு அடுத்து ஓரளவுக்கு நல்லா சமைக்கிறவங்கள எஸ்ஓஎஸ் மெஸ்க்கு அனுப்புவாங்க. இருக்கிறதுலே சமைக்கவே தெரியலனாலும் பரவாயில்ல, இல்லை ஓரளவுக்கு சமைக்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஆட்களை தான் ஜிடி சோல்ஜர்ஸ் மெஸ்ஸுக்கு அனுப்புவாங்க, சோல்ஜர்ஸ் மெஸ்ஸுக்கு அனுப்புவாங்க. வயசானவங்க, சமைக்கிறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாமல் மறந்தவங்க, சரியாக வேலை பார்க்காத ஆள், நல்லா புத்தியாக சமைக்க தெரியாத ஆள், இந்த மாதிரி ஒரு சில குக்குகள் என்ன வீட்டுக்கு அனுப்ப முடியும். செலெக்ஷன் பண்ணி வச்சு போஜுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை ஜிடி சோல்ஜர்ஸ் மெஸ்ஸில் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலவரம் தான் இராணுவத்தில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க. இராணுவத்தில் எப்படி பல கடினமான டியூட்டிஸ்லாம் இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த குக்கு ஒர்க்கையும் ஒரு கடினமான டியூட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற டியூட்டிஸ், மற்ற ஒர்க்கு எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது, சண்டே இருக்குது, மற்றபடி டியூஸ்டே, ட்ரேட்ஸ்மேன்னா டியூஸ்டே, அந்த மாதிரி டயத்துலலாம் அவங்களுக்கு பீரியட் ஆஃப் ஆகும். நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. ரெஸ்ட் டைம் கிடைக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் டைம் கிடைச்சிடும். அவங்க ரெஸ்ட் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த குக்கு ஒர்க்குக்கு மட்டும் வருஷத்தில் 365 நாளும் அவங்க சமையல் செஞ்சு தான் ஆகணும். ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடையாது. பார்டரில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நேரங்கள்லாம் வந்துட்டு ஐஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து 3-4 நாட்கள்லாம் ஐஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் மற்ற சோல்ஜர்ஸ்லாம் அட்டுக்குள்ளேருந்து வெளியே கூட வர மாட்டாங்க. அட்டுக்குள்ளேயே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சில மணி நேரங்கள் ஒரு தடவை வந்துட்டு அட்டுக்கு வெளியில் விழுகிற அந்த ஐஸை வந்துட்டு அவங்க அந்த வாசலுக்கு முன்னாடி இருக்க அந்த ஐஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெளியே வரணுன்றதுக்காக. இல்லைனா வெளியில் வர முடியாத அளவுக்கு ஐஸ் விழுந்து மூடிடுன்றதுக்காக சில மணி நேரங்கள் ஐஸ் விழுக அவங்க யாராவது ஒரு ஆள், அதுவும் கூட மாற்றி ஒரே ஆள் வந்து எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 2 பேராக வந்து மாற்றி எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. டியூட்டி கூட அந்த போஸ்ட்டில் ஒரு 20 பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் 1 ஹவர் மூலியமாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மாற்றி டியூட்டி பார்த்துப்பாங்க. ஹட்டை விட்டு வெளியே வராத சூழ்நிலையில் அவங்க உள்ளே இருந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க மற்ற நேரம்லாம். ஆனால் குக்கு மட்டும் இடி விழுந்தாலும் சரி, பனி விழுந்தாலும் சரி, இல்லை வெள்ளம் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ அஞ்சம் வந்தாலும் சரி, அவங்க சமைச்சே ஆகணும். சமைச்சு அவங்க சாப்பாடு செஞ்சே ஆகணும். அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தான் மற்ற சோல்ஜர்ஸ் டியூட்டியை பார்க்க முடியுன்ற சூழ்நிலைனால அவங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சாப்பாடு செஞ்சே ஆகணும். ஸோ பல கடினமான டியூட்டிகளில் ஒன்று இந்த குக்கு ஒர்க்கும் தான். அதனால தான் இராணுவத்தில் இருக்க பல கடினமான டியூட்டிஸில் இந்த குக்கு ஒர்க்கும் ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ட்ரேட்ஸ்மேன் ஒர்க்லேயே, அதாவது எஸ்கே சஃபாய் கர்மச்சாரி, இந்த கூட்டுறது பெருக்கிற ஒர்க்லாம் பண்ணுவாங்களா அந்த ஒர்க்கு, கோப்லர் அந்த செருப்பு பேக் இதெல்லாம் தைக்கிற அந்த கோப்லரு, அப்புறம் பார்பர் முடி வெட்டுற பார்பர், அப்புறம் டெய்லர், இந்த மாதிரி பல ஒர்க்கு இருந்தாலும் இவங்களுக்கு கூட அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பல நாள் கூட அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால்
ஆனால் குக் ஒர்க் மட்டும்தான் ஒரு 1/2 நாள் கூட ஸ்டாப் பண்ணவே முடியாத ஒரு ஒர்க்கு. எப்பயுமே குக் ஒர்க் வேலை செஞ்சே ஆகணும். ஏன்னா சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் சோர்வு இல்லாமல் ஸ்ட்ரென்த்தாக டியூட்டியும் பார்க்க முடியுன்றனால கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். சோல்ஜருக்கு சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும். மெஸ்ஸை வந்துட்டு மூடவே முடியாது. எந்த சூழ்நிலையும் எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் இது மிக மிக கடினமான ஒர்க்கில் ஒன்றா நான் பார்க்குறேன். இது இல்லாமல் குக்குனா குக் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. குக்கும் தேவைப்பட்டால் சண்டைக்கும் போகணும். அவங்களும் சோல்ஜர் தான். அவங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபயர் ப்ராக்டிஸ் நடக்கும். துப்பாக்கி சுட்டே ஆகணும், அதில் பாஸ் ஆகி ஆகணும். ரன்னிங்கில் 5 கிலோமீட்டர் ஓடுறது, 2.5 கிலோமீட்டர் ஓடுறது எல்லாத்துலேயும் வருஷத்துக்கு ஒரு தடவை பாஸ் ஆகி ஆகணும். மெடிக்கல்லையும் ஃபிட்னஸாக இருக்கணும். குக்குக்கு மற்ற சோல்ஜர்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் மெடிக்கல் நடக்கும். ஆனால் குக்குக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். உடம்புல எதுவும் வியாதிகள் நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவங்க மெஸ்ஸில் சமைக்கிறனால அவங்களுக்குரிய நோய் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணுன்றக்காக அவங்க சுத்தபத்தமாக இருக்காங்களா, நோய் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சோல்ஜராகவும் தயாராக இருக்கணும். சண்டைக்கு போனால் கூட அவங்களும் ரெடியாக இருக்கணுன்றக்காக எல்லாமே அவங்களுக்கும் கற்றுத்தரப்படும். இவங்களுக்கு வந்துட்டு 3 மாதம் ட்ரைனிங் நடக்கும், பேசிக் ட்ரைனிங். அதில் வெப்பன்ஸை பற்றியோ ஃபோர்ஜ் ரூல்ஸை பற்றியோ ஃபோர்ஜில் இருக்க மற்ற எல்லா ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லித்தரப்படும். அவங்க அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இந்த குக் ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தேவைப்பட்டால் சண்டைக்கு குக்கும் போய் தான் ஆகணும். குக்குன்னா சமைக்கிறவங்க அப்படின்னு யாரும் ஏளனமாக பார்த்துறாதீங்க. அவங்களுக்கும் ஃபோர்ஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வெப்பன் ஹேண்ட்லிங் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா குக்கை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். குக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால், குக்குக்கு போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.